அங்க என்ன பாத்துட்டு இருக்க? அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான், பேரு கல்யாணி. கல்யாணியா? என்ன பண்ற? என்ன ஆச்சுடி? இந்த பொண்ணு சேகரோட வைஃபுங்க. என்னடி டக்குனு பாக்காத, அங்க ஒரு லேடி உட்காந்துட்டு இருக்காங்க, எல்லோ கலர் சாரி கட்டிட்டு. நிச்சயமா இவ கல்யாணி தாங்க. நீங்க வா. யார் அவங்க? அது எனக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆச்சுல்ல, என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கிருஷ் அப்பாவோட சொந்தக்காரங்க. அப்படியா? அவங்க எப்படி இங்க? தெரியல. முத்து மீனா வேற இங்கதான் இருக்காங்க. அவங்க முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டா என் கதை மொத்தமா முடிஞ்சிடும். மனோஜ் வேற இருக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு நீ எல்லாம் வந்து சேர்த்து பாரு. சரி, இப்ப என்ன பண்ண போற? கல்யாணம் முடியற வரைக்கும் இங்க இருந்து போகவும் முடியாது. அந்த அம்மா கண்டிப்பா என்கிட்ட பேச வரும். அப்புறம் என்கிட்ட பேச வரும்போது நீ ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லி அங்கிருந்து என்ன கூட்டிட்டு போயிடு. சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன். இருங்க, வந்துடுறேன். அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் ஏசி ஏஜென்ட் ஒருத்தர் வந்து உன்னை பாப்பாரு. அவர்கிட்ட சொல்லிருக்கேன், எல்லா டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணுவேன். கல்யாணி சேகர் வாய்ஸ் தானே? தெரியுதா? நான் கமலா. மறந்துட்டியா? ரோஹிணி, ஒரு முக்கியமான விஷயம் கொஞ்சம் பேசணுமா? என்னமா, அந்த பொண்ணு தானா? ஆமாங்க, செத்து போன சேகரோட வைஃப் தாங்க இந்த கல்யாணி. வந்த பொண்ணு ரோஹிணின்னு கூப்பிட்டா. ஒருவேளை அது வேற பொண்ணா இருக்கும். எனக்கு நல்லா தெரியும், கல்யாணி தாங்க. அவ வீட்டுக்குலாம் கூட போயிருக்கங்க. சரி, என்னவோ நான் முருகன் பேசிட்டு வந்துடுறேன். ஐயோ, சாரிக்கா, கவனிக்காம வந்துட்டேன். பரவாயில்லக்கா. நீங்க பொண்ணு சைடா மாப்பிள்ளை சைடு? ரெண்டு பேர் சைடும் தான். பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சவங்கதான். அந்த லேடி வேற மீனா கிட்ட பேசிட்டு இருக்கு. ஏதாவது சொல்லி தொலைக்க போகுது. இப்ப ஏதாவது சொல்லி மீனா அங்க இருந்து அனுப்பு. என்னடி சொல்றது? ஏதாவது சொல்லு போ. கல்யாண பொண்ணு பக்கத்துல பச்சை கலர் சாரி கட்டிட்டு ஒரு பொண்ணு இருக்கே, அந்த பொண்ணு யாரு? ரோஹிணி, கல்யாண பொண்ணோட ஃப்ரெண்ட். அவங்க தெரியுமா? இல்லம்மா, அந்த பொண்ணோட பேரு. சரி, நான் பார்த்துட்டு வரேன். ஏமா நீலமா, நீ பேசிட்டு இருந்தியா அந்த பொண்ணு ஃப்ரெண்டா? ஆமாங்க. அந்த பொண்ணு பேரு ரோஹிணி. அந்த பொண்ணோட பேரு அது இல்லையே. ஏங்க, ஏதோ நீங்க பேர் வச்ச மாதிரி சொல்றீங்க. அந்த பொண்ணு பேரு கல்யாணி, எனக்கு தெரியும். இல்லங்க, ரோஹிணி தான்.